அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 640வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு மனித உடலின் இயக்கமும் அதை காக்கும் சிறுதானியங்களின் ரகசியமும் என்ற தலைப்பிலான நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சி தொடர்பான தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் இந்தியன் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் அசோசியேஷன் என்ற அமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் எஸ் முருகேசன் அவர்கள். டாக்டர் எஸ் முருகேசன் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர். தற்போது சென்னையில் வசித்து வருகிறார். வாருங்கள், அவருடன் நினைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் முருகேசன், பிளீஸ். ஐயா நன்றி. தடங்களுக்கு மன்னிக்கவும். ஐயா ஜோ அவர்கள் பலமுறை நல்ல நல்ல கருத்துக்களை பகிர்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கார். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்தியன் ஆர்கானிக் ஃபார்ம் அசோசியேஷன் மூலமாகவும் எங்களுடைய நிறுவனத்தின் மூலமாக இப்பொழுது தெரியப்படுத்த நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ ஆல்ரெடி ஒரு 7 நிமிஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப குயிக்காகவே சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம வந்து 2 விஷயம் பண்றோம். நான் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு கூட என்னுடைய இதில் வந்து மோர் தென் 20 இயர்ஸ் இதை பற்றியான ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அரசாங்கத்தில் இருக்கும் பொழுதும் சரி, அதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகும் சரியான வழியில நம்ம இன்னைக்கு வந்து இதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்னைக்கு பலரும் அறியாமையில் இன்னைக்கு வந்து இந்த மில்லட்டை பத்தி நிறைய பேசுறாங்க, சிறுதானியம் பத்தி பேசுறாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயம், கெட்ட விஷயம், அது எப்படி பண்ணணும், எப்படி வந்து அது வந்து லிங்க்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலேயே பேசுறாங்க. இந்த ஒரு 20 நிமிடம், ஒரு 15 நிமிடம் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ரகசியங்கள்லாம் இருக்குது. ஆனா நம்மளுக்கு மனிதனுக்கு புரிதல் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அப்போ உயிர்களாக இருக்கக்கூடிய மனித குலமாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு செடியை நாம் முறித்தால் அது சாறு வருதோ, அந்த ஒரு ஜூஸ் வந்துச்சுன்னா அது உயிர் உள்ளது. மாடுகள், ஆடுகள், கோழி எல்லாமே ஒரு உயிர் உள்ள ஒரு பிராணிகள். அப்ப இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லோருமே எதை சார்ந்து வாழ வேண்டும்? ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்வோம். அந்த சார்ந்த வாழ்க்கை தான் நம்மளுடைய இந்த படைப்பு. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய அவனுடைய உடல் ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது உள்ள சமுதாயம், இப்பொழுது உள்ள ஜெனரேஷன் தன்னுடைய உடம்பு எப்படி பேசுது, எப்ப எனக்கு வந்து என்ன வேண்டும், அவனுடைய சிக்னல், இப்ப பசி வருது, தண்ணி வருது, அப்பப்ப என்ன கேக்குது அப்படிங்கிறதை வந்து யாருமே புரிதல் இல்லை. பசிச்சா தண்ணி கொடுக்கணும், அதை குடிக்கணும், இதை குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் போயிட்டு இருக்காங்களுடைய உண்மையாகவே என்னுடைய உடம்பின் ரகசியத்தை, அதனுடைய எப்படி வேலை செய்யுது என்பதை நாம் தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே அதை பற்றி எந்த ஒரு உணவை எடுத்தாலும், எந்த ஒரு தனித்தை எடுத்தாலும், தன் உடல் தனக்கு உள்ள அந்த ரகசியத்தை தெரியாமல், என் உடம்புக்கு எனக்கு தான் தெரியும். ஏன்னா ஒருவர் பிறக்கும் பொழுது, நான் இந்த மண்ணிலே தாயினுடைய அந்த கர்ப்பப்பையிலிருந்து நாம் வெளியே வரும் பொழுது, பஞ்சபூதங்களினுடைய நிலைப்பாடு. பஞ்சபூதங்கள் நிலைப்பாடுன்னா என்ன? நான் எப்பொழுது பிறக்கிறேன் அந்த பூமியிலே வெளியே வரும் பொழுது, அந்த நாளிலே இருக்கக்கூடிய அந்த 5 பூதங்களிலே 50% அன்னைக்கு எந்த ஒரு பூதங்கள், இப்போ தானே நீர் டாமினண்டா இருக்கு, இல்ல ஃபயர் டாமினண்டா இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல்ல அதனுடைய பகுதியாக நான் 50% ஆகின்றேன். அப்பொழுதுதான் வாத உடம்பா, பித்த உடம்பா, கப உடம்பா என்ற ஒரு ரகசியத்தை இறைவன் நம்மளுடைய முன்னோர்கள் ஞானத்தால் நமக்கு சொல்லி வைத்துட்டு போயிருக்கார்கள். அறியாமையில் அவர்கள் வந்து சூட்சமமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அவருடைய 50%னுடைய ஒரு அந்த அமைப்புகள் பஞ்சபூதத்தில் 50% தான் டாமினேட்டா இருக்கு. மிச்சம் 4ம் சேர்ந்து 50% இருக்கும். இதை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருந்துதான் மனித கிளாக்கை என்று சொல்வார்கள். இன்னைக்கு வந்து மாற்றுமுறை மருத்துவத்திலும் சரி, சித்தத்திலும் சரி, ஆயுர்வேதம், சித்தம், எல்லா மருத்துவ முறைகளிலும் 2 மணி நேரம் ஒரு உறுப்புகள் ஃபங்க்ஷன் ஆகுவது நாம் எல்லோரும் அறிந்ததே.
எந்த நேரத்திலே மலம் கழிக்கின்றோம், எந்த காலங்களிலே கழிவுகள் நீக்கப்படுகிறது, எஸ்பெஷலி யூரின், எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு உட்பட்ட விஷயங்கள் தான். அப்ப இந்த ஒரு சூழல்ல அதை பத்தி தெரிய வேண்டும். அதே போல இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த உலகத்திலே தோன்றியதிலே ஒரு ஒரு புல்லாக இயற்கையின் அடிப்படையில் வந்தது. அதற்கு தண்ணி ஊத்தி அந்த மாதிரி எந்த விஷயங்களும் அது வந்ததில்லை. இது எல்லாமே இயற்கைக்கு உட்பட்டு, பஞ்சபூதங்களுக்கு உட்பட்டு, நவகிரகங்களுக்கு உட்பட்டு, தானாக அந்த பகுதியிலே இறைவனால் கொடுக்கப்பட்டதுதான் இந்த சிறுதானியங்கள். அந்த காலகட்டத்திலே நமக்கு மனிதனுடைய அந்த ஃபங்க்ஷனல் ரகசியங்களை, அதாவது உள் உறுப்புகள், வெளி உறுப்புகளை தெரிந்து நம்ம முன்னோர்கள் நம் உணவை சிறுதானியத்தின் அடிப்படையிலே அவர்கள் கொண்டு வந்தார்கள். இன்று ஒன்று நண்பர்களே சொல்கிறேன், தமிழர்களுடைய உணவு அரிசியும் அல்ல, கோதுமையும் அல்ல. நம்மளுடைய உணவு எல்லாமே சிறுதானியங்கள் என்று சொல்லப்படுகின்ற, இதுல நவதானியங்கள் என்று பிற்காலத்தில் வந்ததை ஒழிய சிறுதானியங்களுடைய ஆர்டரை நான் சரியாக உங்களுக்கு இனிமேல் சொல்லுகின்றேன். அதை பத்தி நாம் பேசுவோம். நீங்க எல்லோரும் உங்களுக்கு புரியும், நம்மளுடைய கிழக்கேசிய நாடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு. கிழக்கேசிய நாடுகளிலே இந்த சிறுதானியங்கள் ஆங்காங்கே தானாகவே வந்தது, இயற்கையாகவே வந்தது. இதை யாரையும் விதை போட்டு அதை போட்டு இதெல்லாம் கல்டிவேஷன் பண்ணல. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தென்னிந்தியா என்று சொல்லக்கூடிய ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேஷ், ஒன்றுபட்ட கர்நாடகா, ஒன்றுபட்ட தமிழ்நாடு, ஆகவே தமிழ்நாடு, ஆந்திரா ஒன்றுபட்ட, அதாவது நம்ம அதாவது சவுத் இந்தியாவில் இப்ப கேரளா இதெல்லாம் இதுதான் ஒரு காலத்திலே அதே மாதிரி இப்ப நிற்கிற ஏற்காடு, கொல்லி ஹில்ஸ் இதெல்லாம் ஃபேமஸான ஒரு விஷயங்கள். ஆகவே இந்த 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 சார்ட்ல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, இது நம்முடைய வாழ்வியல் முறையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஜியாகிரபிக்கல் ஏரியா. இந்த மேப்பு நீங்க மறுபடியும் கண்டிப்பா எல்லோருமே நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். இந்த டேட்டாவை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எந்தெந்த மாநிலத்திலே இன்று வரை நமக்கு இது எல்லாம் இருக்கிறது, இது எல்லாமே இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஏனென்றால் இந்த ஜியாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாம நாம் சிறுதானியத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் வரகு, இப்ப திணை, கம்பு இது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு முதல் சிலையிடை பத்தி அதனுடைய கண்டிப்பா நீங்க எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் உணவு உற்பத்தியிலும் சரி, 60 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு எல்லாருடைய உணவுகள் மாற்றம் ஏற்படுகிறது. அவரவர்கள் கலாச்சாரத்தில் உட்பட்டதுதான் சிறுதானியம். இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் ஆர்டர் ஆஃப் நம்மளுடைய. இப்போ பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு மட்டும் நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சிறுதானியங்களில மிக சிறந்த எல்லா சிறுதானியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரே மண்ணு தமிழகத்தில் இருக்கின்றது. ஏற்காடு மலையில இருக்கக்கூடிய குவாலிட்டி வேற, சிறுமலையில இருக்கிற குவாலிட்டி வேற. இந்த மாதிரியான ஒரு ரகசியத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதை என்ன சொல்லுவாங்கன்னா பொக்கிஷத்தை கொண்டதுதான் இந்த தமிழக மண்ணு. அதுவும் தமிழகத்திலே குறிப்பாக தென்பகுதியான ராமநாதபுரம் மாவட்டங்கள், நம்ம எந்த மண்ணுல பிறந்திருக்கோமோ, எந்த இடத்துல நம்ம வாழ்றோமோ, எந்த கிளைமேட்ல வாழ்றோமோ, அதை பொறுத்துதான் அங்கே அந்த சிறுதானியங்களுடைய விஷயங்கள் இருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய உடம்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ணுக்கு காணுகின்ற ஒரு விஷயங்கள் இருக்கிறது. சோ கண்ணுக்கு காணுகின்ற விஷயங்கள், கண்ணுக்கு காணாத விஷயங்கள். இந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் எப்பொழுதுமே அது தூங்குவதில்லை. அது தூங்கினால் உங்களுடைய உடம்புல பெரிய அளவுல மாற்றங்கள் வராது. ஏன்னா அது தூங்கிடுச்சுன்னா அப்புறம் நம்மளும் தூங்கிடுவோம். அதே மாதிரி வெளியுறுப்புகள் இருக்கின்றது. இப்ப வெளியே நேச்சரா உங்களுக்கு என்ன இருக்குது, ஸ்கின் இருக்குது, அதுக்குள்ள பண்ணி டெண்டான், மூளை, அது எல்லாமே இருக்குது. அப்போ ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இறைவன்
இந்த சிறுதானியத்தை லிங்க் பண்ணி, இப்ப நீங்க வந்து கால்சியம் வேணும், எலும்பு நல்லா செயல்படணும் அப்படின்னா நம்மளுடைய கேப்பையை சாப்பிட வேண்டும். அப்ப கேப்பையை எப்படி சாப்பிடணும்னா நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட மாதிரி தான் சாப்பிடணும். மாவா சாப்பிட்டு கூழா சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அதே நீங்க திணை சாப்பிடும் பொழுது, திணை எதுக்கு? பொதுவா திணை வந்து மனிதனுடைய இன்டர்னல் உறுப்பு, ராஜ உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய 12 உறுப்புகளையுமே அது பாதுகாக்கிறது. எது? ராஜ உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய 12 உறுப்புகளையுமே அது பாதுகாக்கிறது. அப்ப திணையை என்ன சொல்லியிருக்கு? பவுடரா தான் சாப்பிடணும். திணையை எதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும்? இனிப்புல மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது ஃபயர். அத போய் நீங்க ஓவரா ஃப்ரை பண்ணி ஒரு 200 டிகிரில அத நான் வறுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறது தவறு. இப்ப நீங்க வந்து ஒரு குதிரைவாலியை நீங்கள் சாப்பிடுறீங்கள் என்றால், குடல்ல இருக்கக்கூடிய குடல் இயக்கத்தை சரியாக சரி பண்ணுது. அது மாரி எவ்வளவு ரேஷியோ இருக்குது, எவ்வளவு சாப்பிடணும், எதோட எதை இணைக்கணும். வரகையும் கேப்பை, குதிரைவாலியை இணைச்சீங்கன்னா, அது உங்களுக்கு சரியா வராது. அதே போல இப்ப நீங்க மார்க்கெட்ல வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு பாடியினுடைய ஃபங்ஷன், பாடியினுடைய என்னென்ன ஃபங்ஷன் ரகசியங்களை தெரிந்து கொள்ளாமல், இன்னைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து கவர்ச்சியை உள்ள கொண்டு வந்து, இதை அப்படி செய்யலாம், இதை இப்படி செய்யலாம் என்று சொல்லி, நமக்கு என்ன செய்றாங்க? நிறைய தவறான விஷயங்கள், நம்மளுடைய தமிழனுடைய பாரம்பரிய கல்ச்சருக்கு உட்பட்ட அத்தனையும் தொடுபடி பொடிபடி ஆக்கி, நம்மளுடைய பாட்டன் முப்பாட்டன் விஷயத்தை எடுத்து அது இப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்ற வழிமுறைகளை எல்லாம் மறைத்து, இன்னைக்கு டிசைனர் ஃபுட் என்கிற பேரிலே இந்த மில்லட், இந்த சிறுதானியங்களுக்கு உரிய குணங்களை எல்லாம் மறைக்கப்பட்டு நமக்கு வேற மாதிரி திசை திருப்பும் இந்த காலத்துல தான் நாங்கள் எல்லாம் இப்பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு இது செய்யக்கூடாது, ஒவ்வொரு கிராமத்திலையும் இதை பற்றியான தெளிவுரை போக வேண்டும், அதற்கு சம்பந்தப்பட்டவர்களோடு தான் நம்ம இதை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் உடல் ரகசியம், உங்களுக்கு தெரியும் உங்கள் உடல் எப்படி பேசும் என்று, உங்களுக்கு தெரியும் எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்று, உங்களுக்கு தெரியும் அது சரியாக இயங்குதா இல்லையா என்று. அப்ப 12 ராஜ உறுப்புகளையும் சரியாக இயக்குவது பஞ்சபூத சக்திகளும் இந்த நவகிரகங்களும். அதனாலதான் இந்த நவகிரகங்கள் தான் இந்த பூமியிலே நவகிரக தோஷங்களை நீக்குவதும் இந்த சிறுதானியங்கள் தான். நீங்க சிறுதானிய உணவுகளை உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய உடம்புக்கு ஏத்தார் போல அது இன்றைக்கு ஜாதகத்தோட எல்லாம் இணைத்திருக்கிறார்கள். எந்த காலத்துல எந்த ஒரு நோய் வந்தாலும் அது எப்படி எந்த சிறுதானியத்தோடு இணைக்கும் என்றெல்லாம் இருக்கின்றது. புறநானூறுல இருக்கின்றது, அதே மாதிரி அகத்தியத்துல இருக்கிறது. நம்மளுடைய இப்ப இருக்கின்ற முன்னோர்கள் நிறைய அதை அனுபவப்பட்ட நம்ம தாத்தா பாட்டன் எல்லாருமே தெளிவா எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அப்ப இந்த ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் நம்ம இணைக்கப்பட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அதே மாதிரி எந்த மில்லட், எந்த ஊர் மில்லட் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதையும் நாம் இப்பொழுது தெளிவாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போ கூழாவோ, இப்ப சோளத்தை கஞ்சியா தான் சாப்பிடணும். இது கூழு கம்மங்கஞ்சியா சாப்பிடலாம். அதே மாதிரி வந்து குதிரைவாலி, இப்ப திணை, திணையை தான் சாப்பிடணும். அதே மாதிரி எந்த இதை இணைக்கணும் இணைக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி இன்னொரு நம்மளுடைய நிறைய பேர் என்ன பண்ண கமர்ஷியல் நிறுவனர்கள், அதாவது நண்பர்களே, ஒரு 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 சிறுதானியத்துல வந்து 8% புரோட்டீன் இருக்கு, இன்னொரு சிறுதானியத்துல 4.5 இருக்கு, இன்னொன்னுத்துல 9, 6 இருக்கு, 5 இருக்கு, 2 இருக்கு அப்படின்னாலும் நீங்க என்ன நினைக்கிறாங்க? இவங்க வந்து இந்த 6யும் 5யும் கூட்டினோம்னா 6 5 11, 11 ஒரு 7 18, 18 + 2.5 சேர்த்து 20 வந்துருது அப்படிங்கிற கணக்கு தப்பு கணக்கு. நீங்க புரோட்டீன் இருக்குன்னு சொல்லி அதனால அப்படியே ஆடப் பண்ணீங்கன்னா அப்படி வருவதில்லை. நீங்க வேணா கரெக்டா செக் பண்ணி பாருங்க. இப்படியான சில தவறான விஷயங்கள் நடக்கின்றது. அப்போ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ல போகும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க? 1 + 1 + 2 அப்படி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து பண்றாங்க. அது செட் ஆகாது. அப்போ எந்த தானியத்திலே எல்லா காம்ப்ரிஹென்சிவ் பொருள் இருக்குது, எந்த தானியத்திலே ஃபைபர் நல்லா இருக்கு, எந்த தானியத்திலே நமக்கு வந்து எல்லா தானியங்களும் கிளைசிமிக், அதாவது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ளது.
அதனாலதான் சக்கரை வராது. நீங்கள் சிறு வயதிலிருந்து சிறுதானியங்களை முறையாக சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் என்பதுக்கு இடமே இல்லை, இன்ஃபெர்டிலிக்கு இடமே இல்லை, உங்களுக்கு தோல் நோய் வருவதில்லை. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இப்படியாப்பட்ட இந்த சூழ்நிலையில நாம் எல்லோரும் உணர்ந்து நாம் பாதுகாக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இரண்டாவது, இன்னொரு நண்பர்களே, ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்லுகின்றேன். எண்ணெயே இல்லாமல் எண்ணெயே இல்லாமல் ஆயில் சத்து இல்லாத ஒரே குணம் கொண்டது இந்த சிறுதானியங்கள் தான். அதே போல சூரிய சந்திர மண்டலங்கள், இந்த 9 நவக்கிரகங்களுக்கு உட்பட்டு இந்த இதுல வரக்கூடிய இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், எக்ஸஸ் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை தடுக்கவும் இந்த சிறுதானியங்களுக்கு உண்டு. அப்ப அதுல இருந்து தோஷம் இதெல்லாம் நீங்க லிங்க் பண்ணும்போது, தோஷம் என்பது என்ன? இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களால் மனிதனுடைய சில விஷயங்கள் மாறுபடுது. இயற்கைக்கு மாறாகவும் பஞ்சபூத சக்திகள் கூடவும் குறைவும் வரும் பொழுது அவனுக்கு நோய் ஏற்படுகிறது. அதை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் போதுதான் நாம் அதை சரி பண்ண முடியும். ஒன்று, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு எந்த மாதிரி கொடுக்க வேண்டும், நீங்க எப்பொழுதும் ஃபங்க்ஷனலா இருக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்க வேண்டும். அதே சமயத்துல நவதானியங்களை, அதாவது இந்த சிறுதானியங்களை மசாலா போட்டு வறுத்து பொரிச்சு சாப்பிட்றதுனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு சத்து கிடைக்காது. அப்ப நீங்க எப்படி சாப்பிடணும்? ஒரு சாதாரண முழு தானியமாக சரியாக அதை கழுவி நல்லா 2 முறை கழுவி அதை முழு தானியமாக நீங்கள் சாப்பிடும் பொழுது அதனுடைய பலன் நமக்கு 2 மடங்கு 3 மடங்கு கிடைக்கிறது. அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் என்று கொடுக்கும் பொழுது அந்த ஸ்நாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்கள் சிறுதானியத்தை ஓவர் ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சிறுதானியத்தினுடைய சத்துக்கள் அனைத்துமே நாம் அது குறைபாடு ஏற்படுகிறது. ஒருவேளை அது எதுல பெஸ்டா இருக்குன்னா, இன்னைக்கு கிடைக்கிற மைதாவையும் ஓவராக கார்போஹைட்ரேட் சாப்பிட்றது, அதே மாதிரி ஓவரா கோதுமையிலிருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் சாப்பிட்டு பன்புரட்டா இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு சிறுதானியங்கள் எவ்வளவோ மேல். அப்ப அந்த சிறுதானியத்தில் உள்ள வேல்யூ அடிஷன், மதிப்பு கூட்டுதல், அதே மாதிரி ஒரு நோய்க்காக கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் இப்ப என்ன பண்ணியிருக்கோம்னா, சித்தாவில என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஆயுர்வேதத்திலே சில விஷயங்கள் சிறுதானியங்களுடைய பங்குகளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய வரைமுறைகளை எடுத்து நம்ம சரியான வழியில செயல்படும் பொழுது, சரியான ப்ராடக்டாக நாம் அதை கொண்டு வரும் பொழுது அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கிறது. ஓகே, இதெல்லாம் கரெக்டு. அப்ப நீங்க சிறுதானியத்தை இயற்கையா வளர்க்குறீங்களா? இல்லை. அப்ப அது என்ன சொல்லப்படுகிறது? சிறுதானியங்களாவே மழையை நம்பி நடக்கக்கூடிய, அதாகவே தானாக மழையை நம்பி வளரும் பொழுது அதனுடைய சூட்சுமங்கள், அதனுடைய பயன்கள் வேற. நீங்கள் ஆர்டிபிஷியலா போய் டிஏபி யூரியாவை எக்ஸஸா போட்டு அதை களைக்கொல்லிகளை எக்ஸஸா போடும் பொழுது அந்த சிறுதானியத்தினுடைய குவாலிட்டியே போயிருது. அப்ப அதுக்கு தான் என்ன சொல்றாங்களா, இந்த சிறுதானியத்தினுடைய பங்கு எங்கே அதிகமா இருக்கிறது என்றால் நுண்ணுயிர்களுடைய அது உற்பத்தி அதிகமா இருக்கும்போது அந்த குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குது. இப்ப நாங்க அதை நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்டா பண்றோம். அப்ப அந்த சோர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இம்பார்ட்டன்ட். அதே போல அந்த விதையை எவ்ரி இயர் நீங்க விதைக்குன்னு விடுறீங்க அப்படின்னா ஜெனட்டிக் பியூரிபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால்தான் உங்களுக்கு நிலையான நாம் எதிர்பார்க்கின்ற அத்தனை சத்துக்களும் அதுல கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்மளாம் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டோம். இப்போ ஜெனட்டிக் பியூரிஃபிகேஷன் எப்படி மெயின்டைன் பண்ண எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்ன பண்ணுவோம், சீடு கலப்பமா இருக்கும், அந்த செடி கலப்பங்களாயிரும். அப்ப என்ன பண்ண, ஒரே லெவல்ல பியூரிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்ண, அதையெல்லாம் களைச்சி எடுத்து அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்றார் போல நாம் அந்த விதை பண்ணைகளை சரி செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், விவசாயக்குள்ள நாம் படித்திருப்போம். இப்ப உதாரணம், இப்ப தென்காசி கிளைமேட்ல என்ன மாதிரி இருக்குது, அங்க வாழ்ந்தவனுக்கும் அதே ஊட்டி கிளைமேட்ல வாழ்ந்தவருக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனாலதான் நம்ம ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது.
அது எஸ்பெஷலி சிறுதானியத்தில் நாம் சென்ட்ரலைஸ் பண்ணக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கு நம்ம குண்டு வத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த குண்டு வத்தல் நிறைய பேர் நீங்க நினைப்பீங்க, அந்த குண்டு வத்தல் என்ன செய்வாங்க? எல்லாம் போயிட்டு மசாலைக்கு போகுது வெளிநாட்டுக்கு நினைப்பாங்க. அது அல்ல. குண்டு வத்தல்ல இருந்தா பெண்கள் இன்னைக்கு பூசுகின்ற அத்தனை உதட்டு சாயமும் அதுல தான் தயாரிக்கிறாங்க. ஆனால் அதுல உதட்டு சாயத்தை அந்த சாயம் எடுக்கிறாங்க. அது நல்ல குவாலிட்டியாகவும் உதடுகளுக்கு எந்த இதுவும் இல்லாம ஒரு ஆன்டிபயோட்டிக் செயல்படுங்கிறதுக்காக தான் குண்டு வத்தலுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு. அப்படி ஆர்டர் வரும்போது நாங்க நிறைய இடத்துல பண்ணும்போது இரிகேட்டட் கண்டிஷன்ல பண்ணக்கூடிய எல்லாமே அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ல ஃபெயிலியர் ஆகுது. ரெயின்ஃபெட்ல வர்றது மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா வருது. அதுக்கு தான் நாங்கள் இப்போ என்ன பண்றோம், லார்ஜ் ஸ்கேல் ரெயின்ஃபெட் கல்டிவேஷன் பண்ணணும். அதே மாதிரி தான் இன்னைக்கு மில்லட் கல்டிவேஷன்லயும் நீங்க சரியான குவாலிட்டியான மண் பரிசோதனைலாம் செஞ்சாதான் நீங்க எதிர்பார்க்கிற குவாலிட்டி கிடைக்கும். ஆகவே இனி எதிர்வருகின்ற காலங்களிலே மில்லட்டு, சிறு குறு மாடுகள், ஆடுகள் நம்மளுடைய அந்தந்த பகுதிக்கு ஏற்றாற்ப அந்த விவசாயத்தை நாம் மாற்றும் பொழுதுதான் நம்மளால இது பண்ண முடியும். இப்ப அதே மாதிரி எந்தெந்த ஏரியாவில் என்ன பண்றோம், அப்போ ஒரு ஹியூமன் பாடியினுடைய ஃபங்க்ஷன் என்னங்கிறத நம்ம எல்லோரும் தெரிந்து கொள்ள போறோம். அப்புறம் எக்ஸ்டர்னல் உறுப்புகளுக்கும் இன்டர்னல் உறுப்புகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது. அடுத்தபடியாக மெயினா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது அந்த ஈகோ சிஸ்டத்தையே பேலன்ஸ் பண்ணி அங்கே ஒரு நல்ல அதாவது தண்ணியை சேவ் பண்ணுது, என்விரான்மெண்டல்ல அதிகமா கார்பன் போறதில்ல, அன்னெசரியான டாக்ஸின் தேவையில்லை. ஆனால் இந்த சிறுதானியங்கள் தான் கால்நடைகளுக்கும் சரியான ஃபாடராக அமைகிறது. சிறுதானியங்கள் மூலமாக நீங்கள் கால்நடை தீவனங்கள் வேஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த பை ப்ராடக்டை வச்சு இப்போ புழுங்கரிசி பண்றோம். அதனுடைய தவிடுகளை எல்லாம் முறையாக நாம் இணைத்து சரியான அந்த லோக்கலுக்கு ஏற்றால் அந்த நவதானியங்கள் வரக்கூடிய கழிவுகளை வைத்து நீங்க என்ன செய்யலாம், நாம் கேட்டில் ஃபீடாக கொண்டு வரலாம். அப்ப இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து திரும்ப அந்த வயலுக்கு போக வேண்டும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நம்மளுடைய கதிரை மட்டும் எடுக்கிறோம், மிச்சதை அடியில அப்படியே கட் பண்ணி விட்டுறோம், பாதியை நம்ம வயலுக்கு கொண்டு வரோம். அப்ப எல்லா கழிவுகளும் மீண்டும் அந்த வயலுக்கு போய் ஒருங்கிணைக்கும்படியை நாம் செய்தோமானால் நிச்சயமாக நாம் முன்னேற முடியும். இந்த சிறுதானியத்துல என்னென்னலாம் ஆர்டர் ஆஃப் இது இப்ப நான் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கேன், கரெக்டா 9 இருக்குது. இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கின்ற காடைக்கன்னி என்றதை இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த காடைக்கன்னியை ஒரு மனிதன் சரியாக பயன்படுத்தி அதை கஞ்சியாகவோ அல்லது அது என்ன சொல்லுவாங்கன்னா அதை கஞ்சியாத்தான் சாப்பிட வேண்டும். காடைக்கன்னி என்றது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த காடைக்கன்னி என்ற ஒரு இது திருநெல்வேலிக்கு மாவட்டத்துக்கே உறுத்தானது. இன்னைக்கு தென்காசி பிரிச்சிருக்கலாம். இப்படி நம்மளுடைய தமிழகத்திலே இருக்கின்ற அத்தனையும் மறைக்கப்பட்டு அதை பற்றியான சிந்தனைகள் இல்லாமல் நாம் எல்லோரும் என்ன பண்றோம், இந்த மில்லட்டை வியாபாரமாக கொண்டு போய் அந்த வியாபாரத்தின் சரியான வழியிலே கொண்டு போகாமல் நாம் இன்னைக்கு என்ன பண்றோம், தவறான வழியில போய் இந்த சிறுதானியத்தை பற்றியான புரிதல்கள் இல்லை. ஒரு ப்ராசஸர் இருக்கிறாருன்னா அந்த ப்ராசஸ் சிறுதானியத்தை ப்ராசஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு ப்ராசஸ்க்கு என்ன அறிய வேண்டும், ஒரு எக்யூப்மெண்ட் செய்வதற்கு என்ன அறிய வேண்டும், ஒரு கன்சியூமருக்கு என்ன அறிய வேண்டும், அதே மாதிரி ஒரு விவசாயிக்கு எப்படி செய்தார்கள், நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருந்த அனைத்து இன்னைக்கு மறந்து விட்டோம். இதையெல்லாம் ஒன்று கூடி மனிதனுடைய நம்மளுடைய அதாவது உடல் உறுப்புகளுடைய அதாவது இன்டர்னல் ஃபங்க்ஷனல் எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன் எல்லாம் நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல எல்லா சத்துக்களையும் நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரே தானியங்கள் நம்மளுடைய சிறுதானியங்கள் தான். ஆகவேதான் இந்த தருணத்திலே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதால், மனிதனுடைய எதிர்காலத்திலே நோயின்றி வாழ்வதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய உடம்பின் ரகசியத்தையும் ஒவ்வொரு உடம்பு ரகசியத்தில் உள்ள ஃபங்க்ஷனை சரி பண்ணக்கூடியது நம் முன்னோர்கள் விட்டு சென்ற இந்த இயற்கை விட்டு சென்ற இந்த சிறுதானியங்கள் உள்ளது. ஆகவேதான் சிறுதானியங்களும் அதே மாதிரி பல்சஸ் என்று சொல்லக்கூடிய பயிர் வகைகளும் நமக்கு முக்கியமாக சொல்லப்படுகின்ற அந்த ஹெர்பல் ப்ராடக்ட் இயற்கையாக வருகின்ற ஹெர்பல் ப்ராடக்ட்ஸையும் சேர்த்து சரியான அளவுகளை நாம் உண்டு குறைந்த அளவே நம்ம ரைஸ் சாப்பிட்டு வந்தோமே ஆனால் நோய் இல்லாமல் வாழலாம். அதே போல எதிர்காலத்திலே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் என்பது பணக்காரருடைய உணவுகளாக ஆகிவிட்டது. ஏழை எளிய மக்கள் ஏழைகள் உணவாக இருந்த மில்லட் குறைந்து கொண்டே வந்திருக்கிறது.
இன்னைக்கு உற்பத்தியும் ஒரு காலத்துல 60% இருந்திருக்கு. அந்த 60% மில்லட் இன்னைக்கு வந்து நாட் ஈவன் 10-12% இல்ல. ஆனா சில மாநிலங்களாகிய உதாரணம் அதாவது யூபி அந்த சைடு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், குஜராத்திலே இன்னும் அதை மானாவாரியாக பயிர் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய தானியத்தை அங்கே இன்னும் 23 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. ஆகவேதான் அதுக்காக நான் விவசாயி வந்து விலையை குறைச்சு கொடுக்கணும்னு கிடையாது. விவசாயிக்கும் நியாயமான விலை கிடைக்க வேண்டும். அதை விவசாயி தீர்மானம் பண்ணக்கூடியதா இருக்கும். விவசாயிகளும் அதற்கு உரித்தான நல்ல தரமான மில்லட்ஸை உருவாக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் நாம் பாரம்பரியத்தை எடுத்து இன்னைக்கு அது நவீனமயமாக்கப்பட்டு லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணும் பொழுது நாம் ஜெயிக்க முடியும். உதாரணம் 2000 ஏக்கர் சீசன்ல 85% நமது ரெயின்ஃபெட் ஏரியா தென் மாவட்டங்கள் அனைவரும் சரியாக பிளான் பண்ணி அதற்கான காம்பினேஷன்ல நமக்கு தேவையான மருத்துவத்திற்கும் தேவையான ஃபங்க்ஷனல் ஃபுட்டுக்கும் செயல்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும்னா கூட்டு பண்ணைகளை அமைத்து பெரிய பெரிய பண்ணைகள் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் அப்படி சேர்த்து பண்ணும் பொழுதுதான் அதற்கான கிளஸ்டர்களை உருவாக்கி அந்தந்த மாவட்டங்களிலே நாம் தகுதியானவர்களை அதாவது விளைச்சல் முதல் அறுவடை வரைக்கும் எடுத்து அதுக்கு பிறகு கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, நேரடி விற்பனையை உருவாக்குறது, இடையிலே நம்மளை போன்றவர்கள் எல்லாம் சரியான ஒரு சேவையை செய்வதற்கு வேண்டுமென்றால் நியாயமான விஷயத்தை நல்ல விஷயத்தை மட்டும் கொண்டு போய் சேர்க்கணும். நாமும் நம்முடைய அனுபவத்தை எல்லோருடன் பகிர்ந்து கொண்டு சரியான வழியில் நாம் செல்ல முடியும். அப்படி செல்லும் பொழுதுதான் இந்த நாட்டினுடைய அனைத்து விஷயங்களும் நல்ல நிலைமை அடையும் என்றும் அதுக்கு நம்ம மட்டும் இல்ல அரசாங்க துணை வேண்டும், நம்மளை போன்ற படித்தவர்கள் வேண்டும், யூனிவர்சிட்டியில உள்ளவங்களை நம்மளோட சேர்ந்து வேலை பார்க்கணும். இதற்கான ஆராய்ச்சியை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன். எந்த ஒரு விவசாயமா இருந்தாலும் சிறுதானிய விவசாயமாக இருந்தாலும் அந்த விவசாய முறைகளை 5 விதமாக நாம் எடுத்தோமேனால், ஒன்று இன்னைக்கு இருக்கின்ற நிலங்களை முறையாக பண்ண வடிவத்தில் அமைத்து அதற்கு இன்வென்டரி சிஸ்டம் கொண்டு வந்து சாயில் டெஸ்டிங் அனாலிசிஸ் கொண்டு வந்து அதே மாதிரி தண்ணிகளை நாம் எப்படி ரெயின் வாட்டரை எப்படி ஹார்வெஸ்ட் பண்றது, நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது, தேவையில்லாத இடுபொருட்களை எப்படி வேஸ்ட் பண்ணாம எஃபிஷியன்சி எப்படி இன்க்ரீஸ் பண்றது, கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ எப்படி கொண்டு போய் சரியான உணவுகள் தயாரிக்க பண்ண முடியும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டோம்னால் அந்த ஃபார்ம் டிசைன்ல வந்துடுது. அதுக்கடுத்து போஸ்ட் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ல நிறைய விஷயங்கள் நாம் இழக்கின்றோம். ப்ராசஸ்ல இருந்து அதை வந்து பதப்படுத்தல இருந்து ஸ்டோரேஜ் பண்ணி அது எப்படி பண்றது எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து 2வது சிஸ்டம். 3வது வந்து நம்ம இன்னைக்கு எல்லா விவசாயிகளுமே கஷ்டப்படக்கூடியது 2 விஷயம். ஒண்ணு வந்து விதை நேர்த்தி சரியான விதை கிடைப்பதில்லை, சரியான நேரத்திற்கு கிடைப்பதில்லை. அதுல வந்து விளைச்சல்களை சரியான இடத்துல நாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியவில்லை. இதையெல்லாம் 3வது இதாக நாம் எடுத்துக்கொண்ட 4வது ஒரு கிளஸ்டர் அப்ரோச்சிலே நாம் அரசாங்கம், யூனிவர்சிட்டி, நம்மளை போன்ற தனியார் நிறுவனங்கள் உள்ளவர்கள் எல்லோருமே என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஒற்றுமையான ஒரே விண்டோ சிஸ்டத்துல இந்த சிஸ்டத்தை கொண்டு வரணும். அதே மாதிரி ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து 60 கிராப் மோனோ கிராப்ங்கிறத நிப்பாட்ட வேண்டும். பயோடைவர்சிட்டியை கொண்டு வரணும். அந்த காலத்தில் இருக்கின்ற காம்பினேஷனை கொண்டு வர வேண்டும். அதுக்கடுத்து தொடர்ந்து நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஒன்றுபட்டு நாம் எல்லோரும் சரியாக நாம் இந்த வேலையை இந்த பணியை செய்தோமேயானால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அது மட்டுமல்லாது எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய உடல் ரகசியத்தை தெரியாமல் நீங்கள் நோயின்றி வாழ முடியாது. அதனாலதான் யாரோ சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க என்பதை காட்டிலும் நீங்கள் நீங்களாக இருந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அந்தந்த பகுதியில் இருக்கிற உணவுகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அந்தந்த பகுதியில் இருக்கின்ற பிராக்டிக்கலான விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை மேம்படுத்த பாருங்கள். ட்ரெடிஷனல் இருக்கிற அதை சயின்டிபிக்கா கொண்டு வந்து அதை நாம் நடைமுறைப்படுத்தி அதுல வரக்கூடிய அனுபவங்களை உங்களுடைய அக்கம் பக்கம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பொழுதுதான் நாம் முன்னேற முடியும். இந்த மில்லட்டையும் நாம் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக முடியும். நம்மளுடைய மில்லட் எல்லா தானியங்களையும் வெளிநாட்டுக்கு இன்னைக்கு அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், காசுக்காக வேண்டி அந்த நாட்டுக்கு போகணும் அந்த நாட்டுக்கு போகணும் அப்படி நினைக்கிறோமே ஒழிய அதே மில்லட்டை வச்சு நம் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது, என்னை எப்படி காப்பாற்றுவது, என் உடல் ரகசியம் என்ன, இதெல்லாம் தெரியாமல் தவறான வழியில பண்ண ஒரு சின்ன சொல்றேன். இப்ப பேரா தைராய்டு இருக்குது. தைராய்டு இருக்கிற ஒரு நபருக்கு
சில சிறுதானியங்களை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா அது ஆக்டிவேட் ஆயிரும். இது கூட தெரியாம சிறுதானியம் சாப்பிடு, சிறுதானியம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதை தவறாக பயன்படுத்தும் பொழுது அப்பொழுது சிறுதானியத்தை அந்த பர்ட்டிகுலர் கன்சியூமர் வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறார். அவர் வந்து ஒருத்தர் சொன்னதுக்காண்டி நான் இது எனக்கு ஆகாது, இது ஆகாதுன்னு சொன்னோனே அவர் வந்து என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் சிறுதானியமா? எனக்கு வந்து வாந்தி வந்துரும். சிறுதானியமா? எனக்கு வந்து அதிகம் பீப்பி வந்துரும். இப்படி மாரி தவறான விஷயங்களை சில நேரம் பரப்பும் பொழுது, நம்முடைய பாரம்பரிய உண்மையான விஷயங்கள் வந்து அங்கே நிராகரிக்கப்பட்டு, அதன் மேல் இருக்கின்ற விருப்பங்கள் மாறுபடுகிறது. ஆகவே இந்த குழுவில் இருக்கிற என் சகோதர, சகோதரிகளே, நம்முடைய கல்லூரியில் படித்த அனைவருக்கும், அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி என்பது மிக உயர்ந்த நிலையில இருக்கின்ற ஒரு யுனிவர்சிட்டி. இன்னைக்கு உலகம் பூரா நம்ம ஆளுங்க தான் இருக்காங்க. எத்தனையோ நாடுகள் நான் போயிருக்கேன். எங்க போனாலுமே எனக்கு ஒரு பெருமை என்னன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர்ல இருந்து நான் படிச்சேன். அங்கே போனே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. அப்பொழுதுதான் நாம் ஷேர் பண்றோம். இந்த ஷேரிங்க வந்து நம்ம பிராக்டிகலா பண்ணி, ஏதாவது பாட்டம் அப் அப்ரோச்சா போகணும் என்பதுதான் அந்த பாட்டம். ஒரு விவசாயிட்ட இருந்து யுனிவர்சிட்டிக்கு போகணுமே ஒழிய, யுனிவர்சிட்டில இருந்து விவசாயிக்கு வரக்கூடிய விஷயங்கள், அது சஸ்டைனபிள் ஆகுற நிலைப்புத்தன்மை அல்ல. ஆகவே தான் இன்னைக்கு நம்ம ஒரே இடத்துல ஒரே ஸ்டாண்டர்டைசேஷன் பண்றது எல்லா இடத்துக்கும் பொருந்தாது. ஆகவே ஒவ்வொரு விவசாயிக்கும் வேறுபட்ட செயல்பாடு தான் இருக்கிறது சில விஷயங்கள்ல. ஆகவே தான் அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்றாற்போல நாம் இதை மாற்றி அமைத்து, இந்த மில்லட்டையும் மனித குலத்துக்கும் அது எப்படி பயன்படுது இன்னும் தெளிவாக தெரிந்து கொண்டு, நாம் முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம். நம்மளுடைய பாரம்பரிய சிறுதானியத்தையும் மனித குலத்துக்கு அது செய்துகின்ற ஒரு இதுவும் அதேபோல ஈகோ சிஸ்டம் சர்வீஸ்ல சிறுதானியம் மாரி ஒரு தண்ணிய சேவ் பண்றது. சிறுதானியம் மாரி அந்த நம்மளுக்கு உரமே தேவையில்லை. அதாவது ரொம்ப உரமே தேவையில்லை. அது இயற்கையாகவே வாழ்ந்துவிடும். சிறுதானியம் மாரி எல்லா மல்டிபிள் யூஸ் எதுவும் கிடையாது. ஆகவே இதெல்லாம் ஒன்றுபட்டு ஒருங்கிணைந்த ஒரு பண்ணையை உருவாக்குவதற்கு சிறுதானிய பயிர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அ வரப்பிரசாதம். ஆகவே இதை நாம் புரிந்து, அறிந்து நம்மளுடைய மனிதனுடைய உடல் ரகசியங்களும் நன்றாக தெரிந்து கொண்டு, இன்டர்னல் ஆர்கன் என்ன செய்யுது? இன்டர்னல் ஆர்கனுக்கு என்னென்ன தேவை? எதிலிருந்து கிடைக்கிறது? எக்ஸ்டர்னல் உறுப்புகளுக்கும், இன்டர்னல் உறுப்புகளுக்கும் எந்த மாரியான கனெக்ஷன் வேணும்? அதை எப்படி நாம் செயல்படுத்தணும்? எதை சாப்பிட வேண்டும்? எப்பொழுது சாப்பிட வேண்டும்? எப்பொழுதெல்லாம் சாப்பிடக்கூடாது? பொதுவா வந்து நார்மலா நம் முன்னோர்கள் 6 மணிக்கு மேல சன் செட் ஆனது பிறகு சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் ஆரோக்கியமா இருந்தோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 11 மணிக்கு நம்ம உடல் உறுப்புலாம் ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது தான் நைட்ல பிரியாணி, அந்த பிரியாணி, இந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு அவங்களாவே அந்த கலாச்சாரத்தை மறந்து விட்டார்கள். ஆகவே எந்தெந்த காலகட்டத்துக்கு எப்படிலாம் இருக்கணும் என்பதை திருப்பி நாம் கொண்டு வந்து, இதை நன்கு புரிந்து கொண்டு, நாம் எல்லோரும் சிறுதானியத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதற்கான சப்போர்ட் உங்களைப் போன்றவர்களுக்கும் எங்களுக்கு கிடைக்கணும். அதே மாரி விவசாயிகள நாம் தொடர்ந்து பணி செய்வோம். மீண்டும் நாம் 60% சிறுதானியத்தை உற்பத்தி பண்ணி எல்லோருக்கும் ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யும் என்று சொல்லி, மேலும் ஐயா ஜோ போன்றவர்கள் இது போன்ற ஒரு தகவல்களை மக்களுக்கு பரப்புவதிலே மிக சிறப்பாக இந்த ஆர்கனைஸ் பண்ணி, அடுத்த மொமெண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல யூடியூப், சோசியல் மீடியான்னு போயிட்டு நிறைய பேர் நம்மள இன்னைக்கு கால் பண்றாங்க. நிறைய பேர் இத பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அதற்கான ஒரு உண்மை விஷயத்தை இந்த பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்ண வைத்ததுக்கு மிக நன்றியை தெரிவித்து, மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ஒரு தலைப்பு கூட எதிர்காலத்தில சந்திப்போம் என்று சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் முருகேசன். உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை மனித உடலின் இயக்கமும் அதை காக்கும் சிறுதானியங்களின் ரகசியம் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் டாக்டர் எஸ் முருகேசன், அயோஃபா தலைவர். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை அழைக்கிறேன். கந்தசாமி சார், இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் டாக்டர் எஸ் முருகேசன் அவர்கள் மனித உடலின் இயக்கமும் அதை காக்கும் சிறுதானியங்களின் ரகசியமும் என்கின்ற ஒரு மகத்தான தலைப்பிலே சிறுதானியங்களின் முக்கியத்துவத்தை பட விளக்கங்களோடு, புள்ளி விவரங்களோடு, எந்த அளவிற்கு மனித வாழ்விலே அது பங்கு வகிக்கிறது என்கின்ற உண்மையான கருத்துக்களை இன்று நம்மிடம் பகிர்ந்து இன்றைய தின ஜூம் கூட்டத்தை சிறுதானிய பயிர்களுக்கென்று
சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைய தின ஜூம் கூட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி காட்டினார்கள். அவர்களது சிறுதானிய வளர்ச்சிக்காக அவர்கள் ஆற்றி வரும் அரிய தொண்டுகள் மிகவும் பாராட்டுக்குரியது. மேலும் இன்று சிறுதானியங்கள் பஞ்சபூதங்களோடு இருக்கின்ற தொடர்பு, நவ கிரகங்களுக்கு உட்பட்டு இருக்கின்ற இந்த தொடர்பு என்கின்ற உண்மைகளையும் அந்த கருத்துக்களை கேட்கின்ற பொழுது மிகவும் வியப்பாக இருக்கிறது. எனவே அவர்கள் சிறுதானிய வளர்ப்பு சம்பந்தமாக மிக விளக்கத்தோடு அது எப்படி நாம் முன்னேற்ற வேண்டும் என்கின்ற செயல்பாடுகளை அவர்கள் நமக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டிய கோட்பாடுகளை அனைவரும் ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும் என்கின்ற முக்கியத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறார். திரு கந்தசாமி சார் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிட்டாங்க. சார் வணக்கம். ஆமாங்க சார், என் பேரு சிவி கல்பனா, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. நான் ஒரு கல்லூரியில உதவி பேராசிரியரா இருக்கேன். எனக்கும் இந்த அக்ரிகல்ச்சர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டுங்க. என்ன அப்புறம் இப்ப சிறுதானியம் பத்தி பேசுனீங்க. நான் கொஞ்சம் ரொம்ப வருஷங்களாவே சிறுதானியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வந்தேன் என்னுடைய டயட்ல. இப்போ சில மாதங்களா கம்ப்ளீட்லி அந்த ரைஸ விட்டுட்டேன். ஒரு 90% சிறுதானியம் மட்டும்தான். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நான் சிறுதானியம் மண் சட்டியில நைட்டே ஊற வச்சுட்டு அதை சமைச்சு வடிச்சுதான் சாப்பிடுறேன். அது ஒரு டவுட். நம்ம அரிசியை வடிச்சு சாப்பிடுற மாதிரி சிறுதானியத்தையும் நான் வடிச்சு கஞ்சியை நீக்கிட்டு சாப்பிடுறேன். அது சரியான முறைதானா அப்படிங்கிறது. ஏன்னா வரகு, சாமை, தெனை, குதிரைவாலி எல்லாமே நம்ம அரிசி சமைக்கிற மாதிரியே சாப்பாடா செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது சரியான முறைதானான்னு தெரிஞ்சுக்கணுங்க. டாக்டர் முருகேசன் ப்ளீஸ். இப்போ பொதுவா எந்த ஒரு கஞ்சியுமே அது வடிக்கக்கூடாது. நீங்க கஞ்சியா சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த கஞ்சியாவே நீங்க குடித்தீங்கன்னா அதனுடைய நன்மை ரெட்டிப்பா இருக்கும். ஆனா அதை வடிச்சீங்க அப்படின்னா அதுல சில சத்துகள் போயிடும். ஆனா அந்த தண்ணியை மறுபடியும் அப்படியே வடிச்சிட்டாலும் வேற ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல நீங்க மிக்ஸ் பண்ணி அதை குடிக்கலாம். ஒரு சூப் வைக்கிறீங்க, இல்ல ஒரு வேற ஏதாவது ஈவன் நார்மலான ஒரு பெவரேஜோட நீங்க கலந்து குடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா முடிந்த அளவுக்கு மண்பானைகள் எப்படின்னா மருத்துவத்திற்காக பயன்படுத்த பாத்தீங்கன்னா, ஒரு மண்பானையை நான் மருத்துவத்துக்கு பயன்படுத்தி 21 நாள் தான் நான் பயன்படுத்தணும். அதற்கு பிறகு அந்த மண்பானைக்கு அது ஒரு வேற மாதிரி ரியாக்ஷன் ஆகும். மண்பானை நல்லதுதான். ஆனா மண்பானையை எவ்வளவு நாளைக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு விதி இருக்குது. அப்ப நீங்க மண்பானை இப்ப நார்மலா ஒரு வீட்டுல உணவுக்கு வைக்கிறீங்கன்னா 6 மாசம் பண்ணலாம். அதே நான் மருத்துவ குணங்களுக்கு பயன்படுத்தி 21 நாள். கஞ்சியா நீங்க குடிக்கிறது இப்ப அதான் சொன்னேன் 9. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திணையை நீங்க கஞ்சியா சாப்பிடக்கூடாது. அதுக்குதான் நீங்க திருவண்ணாமலை போன்ற அந்த ஏரியாலாம் போனீங்க, தேனும் அல்லது கருப்பட்டியோ அவங்க சாப்பிடுவாங்க. அது ஜஸ்ட் 1/4 கிலோலாம் சாப்பிடாது. ஈவன் 50 கிராம் உங்களுக்கு போதும். போதுமான அளவுக்கு சக்தி கொடுக்கும். அது திணையும் தேனும். அதனாலதான் அந்த காலத்துல அந்த தீப விளக்கு அதெல்லாம் நான் படிச்சது. அந்த திருவண்ணாமலை அந்த சாஸ்திரங்களை படிக்கும்போது ஏற்காடு அந்த பகுதியில் உள்ளதெல்லாம் அது வருது. அப்ப திருவண்ணாமலை தீபத்துக்கு பிறகு அவங்களுடைய உணவு, ஏன்னா விரதம் இருந்து சாப்பிடும் போது அந்த விரதம் இருந்து இமிடியேட்டா அதை அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய திணையும் தேனும் கொடுத்துருக்குது. அதுலதான் முருகன் கூட அந்த நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு. ஆகவே கஞ்சியா நீங்க வடித்து சாப்பிடுறத காட்டிலும் அதை நீங்க கஞ்சியா பண்ண, சப்போஸ் சோறா வடிக்க சோறா வடிச்சு தனியா பண்ணீங்கன்னா அது வேற. பட் அந்த கஞ்சி உங்களுக்கு ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா, சில தானியங்கள்ல கஞ்சியா சொல்லும்போது சில உடல் இச்சிங் இருக்கும். சிலருக்கு அந்த ஸ்கின் இதெல்லாம் இருக்கு. ஏன்னா அந்த இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், அதாவது குறைச்சு சாப்பிடலாம். ஆனா ஆல்வேஸ் பெஸ்ட் முழு தானியம் நல்லது. முழு தானியம் நீங்க கரெக்டா எடுத்திருக்கீங்க. அதாவது நீங்க மண் சட்டியில கழுவி ஒரு 2-3 முறை நல்லா கழுவிட்டு பண்ணது ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஒவ்வொரு தானியம் கிரானுலா எப்படி சாப்பிடணும், அதே மாதிரி லிக்விடா சாப்பிடணும், பவுடரா சாப்பிடணும். இதான் மேஜரா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நீங்க செல்லக்கூடிய இது தவறு இல்லை. இருந்தாலும் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வேண்டும் என்றால் அந்த தண்ணியை வடிக்காமல் சாப்பிட்டால் இன்னும் சிறப்பு.
தேங்க்யூ நன்றி சார். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ இன்னும் ஒரே ஒரு அதாவது சிறுதானியம் சாப்பிட்றதுனால எனக்கு ரொம்பவே ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் எதுவும் இல்லை. பட் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றேன். அது போக எப்பொழுதுமே என்னுடைய ஹீமோகுளோபின் நார்மல் லெவல் காமிக்கும். இப்ப இந்த சிறுதானியங்களை சாப்பிட்டதுனால பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல ஹைக் காமிச்சிருக்கு. 13.7ங்கிறது ஹீமோகுளோபின் லேடிஸ்க்கு பரவாயில்ல, ரொம்ப நல்ல ஹைக். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய வயசுக்கு அந்த மூட்டு வலி அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. அதனால நான் நிறைய பேருக்கு இதை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் யாருமே வந்து அரிசியை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. ஏன் அதுல அவ்வளோ அடிக்டரா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க பண்ணிக்கிற ரேஷியோ கரெக்ட் பண்ணி. ஏன்னா இது வந்து சிறுதானியம் வந்து ஒரு பொக்கிஷம். எப்படின்னா அது எல்லாமே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உள்ள ஒரு ப்ராடக்ட். ரைஸில் வந்து உங்களுக்கு சடனாக வந்து கார்போஹைட்ரேட் இதாகிடும். இது அப்படியே ஸ்லோவாக இருக்கும். இது வந்து சமச்சீரான ஒரு உணவு. இதுதான் நம்மளுடைய உணவு. நம்மளுடைய பாரம்பரியத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு வந்து திருவிழா காலங்களுக்கு மட்டும்தான் நம்ம நெல்லு சோறு சாப்பிட்டோம் அந்த காலத்தில். பார்த்துருக்கீங்களா? ஒரு இட்லியே வந்து என்ன இருக்கும், அது அரிசியிலேருந்து பண்ணக்கூடியது எல்லாமே திருவிழா காலங்களிலே மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் வச்சாங்க. அது வந்து அவங்க வந்து முட்டாள்கள் கிடையாது. அப்ப நீ ரைஸ் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா உனக்கு தொப்பை வரும்டா, உனக்கு உடம்பு சரியா வராது. நமக்கு எல்லாமே நம்மளுடைய இந்த பாரம்பரியத்துல பிறக்கும் பொழுது நம்ம அதிகமா சாப்பிட்டது வந்து இந்த பருப்பு வகைகள், இது கீரைகள், சிறுதானியம் தான். அப்படி அப்ப நம்மளுடைய உணவே வந்து 98% வந்து சிறுதானியமா தான் இருந்திருக்கு. நான் ஆராய்ச்சி பண்ணதுல. அப்ப ரைஸ்ன்றது பின்னாடி தான் அவங்க கொண்டு அத ரைஸ்ல வந்து இந்தியாவுல பாரம்பரிய ரைஸ் இருந்திருக்கு. இப்போ உதாரணம் இன்னைக்கு இருக்கிற கருப்பு கவுனி, இந்த கருப்புக்கள் இந்த 90 நாள், 80 நாள் எல்லாம் வரக்கூடியதெல்லாம் நம்முடைய பாரம்பரியம். 4 மாசம், 6 மாசம் உள்ளது. அந்த ரைஸ நீங்க ஏத்துக்கலாம். ஏன்னா அதுக்கும் சிறுதானியத்துக்கும் பங்கு உண்டு. ஆனா இந்த ஹைபிரிட் ரைஸ்ன்னு கொண்டு வந்துட்டு அத மிக்ஸ் பண்றாங்களா, தட் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் ரைஸ். இப்ப நம்மளே வந்து ரைஸ்ல 14% கிடைக்கக்கூடியது 5 விதமான உணவுக்கு கட்டுப்பாடுக்குள்ள ரைஸை நாங்க இப்ப வெளிய கொண்டு வந்திருக்கோம் 250 ஏக்கர் பண்ணி. அந்த மாரி நீங்க ஹைலி சாலுபிள் புரோட்டீன் இருக்கிறது, நல்ல புரோட்டீன், சாலுபிள் ஃபைபர் இருக்கிறது, லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் உணவ நீங்க இணைச்சுக்கலாம். அப்படிங்கும்போது ரைஸுக்கு இன்னைக்கு சிறுதானியம் மாரி ஒரு நல்ல வெரைட்டிஸ் இருக்குது. ஆனா பாரம்பரிய ரைஸ நீங்க சாப்பிடலாம். 30, 70ங்கிறது யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். நான் இன்னைக்கு சொல்றேன் மேடம், உங்களுக்கு நான் வந்து உண்மையிலேயே என்ன சொல்லுங்கன்னா, தலை வணங்குகின்றேன். நீங்கலாம் 108 வருஷம் வாழ முடியும் மேடம். அதாவது பிளட் பிரஷரே இல்லாம வாழ முடியும். நீங்க இன்னும் நல்லா இருப்பீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா அதே மாரி நீங்க வந்து கால்சியம் டேப்லெட்டுக்கு பதிலா, நீங்க கால்சியம் வேணும் என்றால் நீங்க கூழு குடிக்கலாம். அந்த கூழ் யாருக்கு பிரச்சனை ஆகும்னா, சிலருக்கு வந்து இது இருக்கும். அதாவது பைல்ஸ் இருக்கும் சிலருக்கு. அது வந்து ஹார்டா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த அப்ப கூழுல ஃபைபர் கன்டென்ட் உள்ள சிறுதானியத்தை சேர்க்கலாம். அல்லது கூழுலயே ரைஸ்லயே நல்ல சத்துள்ள கருப்பு கவுனிய கொஞ்சம் சேர்க்கலாம். இப்படி அந்த ஃபைபர் கன்டென்ட்டோட பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்ப அதே போல சிறுதானியத்துல வந்து 5 பஞ்சபூதங்களுக்கு கேரக்டர் கொண்டது. 1 வாட்டர் குணம் இருக்கும், 1 ஃபயர் குணம் இருக்கும், 1 மண் குணம் இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா? 50 + 50. 4 சக்திகள் சேர்ந்த 50 இருக்கும். ஒரு டாமினன்ஸ் வந்து 50 இருக்கும். அதுக்கு தான் நம்ம சொல்றோம், என்னுடைய உடம்பு குளிர்ச்சி உடம்பு, என்னோடது ஹீட் உடம்பு. அது மாரி ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் இப்பொழுது இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் இருக்கு. அதையும் நீங்க புரிந்து கொண்டீங்க. அந்த ரகசியம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா, நீங்க வந்து உங்களுக்கு ஆஸ்பத்திரியே தேவையில்ல மேடம். ஏன்னா நான் சிறுதானியத்த பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நான் கம்யூனிகபிலிட்டிஸ் அத்தனையும் நாங்க குணப்படுத்துறோம் மேடம். ஸோ வி ஹேவ் எ குரூப் ஆஃப் டாக்டர்ஸ். இப்போ வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டா நாங்க பண்றோம் மேடம். ஆனா என்ன அதுல பிரச்சனை அப்படின்னா, இன்னும் சிறுதானியத்திலயும் இன்னைக்கு வந்து மானாவாரியில இருந்த அனைத்துலயும் இப்போ வந்து கெமிக்கல் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அத அவாய்ட் பண்றோம். அதுக்கு தான் நாங்க ரெயின்பெட் ஏரியாவ நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்பொழுது நான் தென் மாவட்டத்துல விருதுநகர், ராம்நாட் போன்ற மாவட்டங்கள் 2,00,000 ஏக்கரை நாம் ரெயின்பெட்டா மாத்தணும்னு சொல்லிட்டு பனங்காடு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி மூலமா அதை ஒருங்கிணைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் இப்போ நான் ஐம் ஸ்டேயிங் மோஸ்ட் ஆஃப் மை டைம் இன் ராம்நாட், விருதுநகர், தூத்துக்குடி இந்த இதெல்லாம் நான் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து மெயினா வந்து பனை மரங்களை இணைக்கிறோம். அதாவது பனங்கருப்பட்டி சிறுதானியங்கள் வந்து வாழ்க்கையில இன்ஃபர்டிலுக்கு வேலையே கிடையாது. அதுக்கு பிறகு நீங்க வந்து பல்சஸ் இணைக்க வேண்டியது கடலை, நம்ம நிலக்கடலை. அது நாட்டு நிலக்கடலை இணைச்சு நீங்க எல்லாம் பக்கா பண்ணீங்கன்னா வேற உணவு தேவையில்லை மேடம். சரியான சென்று கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் நீங்கள் சொல்லுவதற்கு சொல்லுங்கள், ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளட்டும். அதை பத்தி நீங்க கவலைப்படுங்க. உங்களுடைய பணியை நீங்க சரியாக செய்யுங்கள். இப்ப நாங்களே இப்ப என்ன பண்றோம், முன்னாடி எல்லாம் நாங்களா வழியை தேடி போறோம். இப்பெல்லாம் கிடையாது. 1% மக்களை மாத்தணும், நம்மளை தேடி வரவனுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் தேடி வருகின்ற விவசாயிகளுக்கு, தேடி வருகின்ற நம்மளுடைய வணிகர்களுக்கு தான் நம்ம உதவியா இருக்கிறோம். அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டு கொண்டு நம்மளை தேடி வருவதற்கு நம்ம சரியான வழிகாட்டணும். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் செக்ஷன்.
என்னுடைய கேள்விக்கும் நல்ல பதில் கொடுத்தாங்க. ஐயா உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. நன்றி நன்றி டாக்டர் கல்பனா, உங்களது பங்கேற்புக்கு மிக்க நன்றி. திரு ஜான் அவர்கள் chat பாக்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் ஷேர் இன்ஃபர்மேஷன் ஆன் தெரபெட்டிக் யூஸ் ஆஃப் மில்லட்ஸ், எக்ஸாம்பிள் ஃபார் டயபெட்டிஸ், தைராய்டு, விச் ஒன் அண்ட் வாட் குவான்டிட்டி, வாட் ப்ரொபோர்ஷன், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், அந்த மாதிரி. அதாவது ஒரு சில குறிப்பிட்ட நோய்களுக்கு இந்த சிறுதானியங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இது நாம வந்து சிறப்பாக தனியாக இதற்கென்று ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளோம். 2 வாரங்களில் அந்த நிகழ்ச்சி உங்களை தேடி வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் இது தொடர்பான தகவல்கள் தெரிவிக்குமாறு டாக்டர் எஸ் முருகேசன் அவர்களை கேட்டேன். கண்டிப்பா. யாரு வேணும்னாலும் உங்களுடைய உடம்பை நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்றதுக்கு ஹீமோகுளோபின் அனாலிசிஸ் வேண்டும். ஏனால் குளோரோபிலினுடைய ஒரு விஷயம், அதாவது உணவுல வரக்கூடிய அந்த பச்சையத்தினுடைய அந்த மாலிகுலோட சைஸ் இருக்கும், குளோரோபிலினுடைய இதுவும் நம்மளுடைய ஹீமோகுளோபின் ஒத்து இருக்கிறதுனால நீங்க எங்களோட கன்சல்டேஷன் வரும்போது இது ஹீமோகுளோபின் அனாலிசிஸ் இல்லாம நாங்க யாரையும் அனலைஸ் பண்றது இல்லை. அதற்கு பிறகு ஒவ்வொரு வெயிட், இப்போ பாடி மாஸ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி அவருடைய கடந்த கால இதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த அளவு மாறுபடுங்க சார். அதை பேஸ் பண்ணி இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்போ வந்து எப்படின்னா தெராபட்டிக் சைடில் ஒரு ட்ரைனிங் நீண்ட நாட்கள், ஏன்னா நான் வந்து ரைப்பூரில் வந்து மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை உருவாக்கிறேன். ஒரு ஃபேமிலிக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து 7 வருஷமா இன்னைக்கு தட் இஸ் ஒன் ஆஃப் த மாடல் ப்ராஜெக்ட் இன் இந்தியா. அது பழைய மத்திய பிரதேசம், இன்னைக்கு வந்து சத்தீஸ்கர்ல இருக்குது. அப்போ நீங்கள் வரும்பொழுது இந்த மாதிரி பயிற்சிகளை கலந்து கொள்ளணும். இப்பொழுது நாங்கள் வந்து ஒரு 800 பேருக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், 8 லொக்கேஷனில் இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி. அதில் நீங்கள் வரும்பொழுது ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார், இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல என்னென்ன காம்பினேஷனில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, தட் இஸ் கால்ட் மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரிப்பரேஷன் செக்டார். இப்போ நிறைய குடும்பங்களில் பெண்கள் தான் அந்த கிச்சனை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் நம்ம பாட்டி எல்லோருமே வந்து கிச்சனை சரியாக வைத்திருந்ததுனால் நம்ம உயிரோட நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு உள்ள பெண்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, சமைக்க தெரியல, காசு வந்துருச்சு, சாயந்தரம் வந்து டிசைனர் ஃபுட் ஒருத்தன் வரான், ஸ்விக்கி வரான், யாராரும் வரான், சுமட்டா வரான், வந்தவொடனே அவன் என்ன கொடுக்குறான்னு, அது என்ன இருக்குது, எங்கே விளைவிச்சேன், எதை பற்றின என்ன ஊத்துனான்னு கூட தெரியாது. அப்போ இந்த மாதிரி டிசைனர் ஃபுட்டுக்கு போகிறவங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் சைடில் ஒரு குறிப்பிட்டது. அதே மாதிரி உணவுகளை எப்படி தயாரிக்க வேணும் அப்படின்னு சொல்லி 2 நாள் பயிற்சியாக இப்பொழுது நாங்கள் இயக்கி கொண்டிருக்கின்றோம். அப்படி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வேணும் தெராபெட்டிக் அப்படின்னா எங்களுடைய கோயம்புத்தூர் அஸ்வினி ஹோமியோ கிளினிக் சென்டருக்கு நீங்கள் போகலாம். மற்ற ஜென்ரல் கேட்டகரி வந்து இப்போ வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம், கிராமப்புறங்களில் மறந்துக்கிட்டே வர்றாங்க. அதை நம்ம ரிவைவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கிராமத்துக்கு, அதாவது மொத்தம் வந்து 12,616 பஞ்சாயத்து இருக்குது, ஒரு 3 குக்கிராமம் வருது, 40,000 ஹேம்லெட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ 40,000 உறுப்பினர்களை நாம் உருவாக்க வேண்டும், அது பெண்களை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்பில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல உள்ளவங்க டாக்டர் ரமணன் சொல்லிய நண்பர், இதில் நாங்கள் ஒரு 5-6 பிரிவாக பிரித்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சென்னையில் வரவங்க என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான தனித்தனி ஹெல்த் கார்டு இஷ்யூ பண்ணி அந்த பேசிஸில் வில் கைட் யூ சார். அது வந்து 1 to 1 சார். அது நன்றி டாக்டர் முருகேசன். திருமூர்த்தி, திருநெல்வேலியிலிருந்து திருமூர்த்தி அவர்களை பேச அழைக்கிறேன். மூர்த்தி, உங்களது கருத்தை தெரிவிக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மூர்த்தி, சொல்லுங்க மூர்த்தி. சார் ஆக்சுவலா எனக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய அந்த ஐம்பூதங்கள் அது நம்ம பாடியோட எப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றீங்க இல்லையா சார், அந்த கருத்துல எனக்கு எப்படி அதை பத்தி டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. ஆக்சுவலா அது நம்ம இப்போ தெரிஞ்சுக்க முடியுமா, நம்மளோட பர்த் டேட் அல்லது அந்த மாதிரி தெரிஞ்சுக்க முடியுமா, இல்ல அந்த பித்தம் கபம் அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மாதிரி இந்த ஜோசியம் பார்க்கக்கூடியவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா சார், அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற பத்தி அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அந்த அது ரிலேட்டடா? இப்ப பஞ்சபூதம், நம்மளுடைய உடம்பு வந்து அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் இருக்கு, பிண்டத்தில் உள்ளது அண்டம். இது அது பேரண்டம். இது வந்து அதாவது இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்கு அதான் உங்ககிட்ட இருக்குது, நீங்களும் ஒரு பிரபஞ்சம். ஆனா அதுல என்ன சொல்லப்படுகிறதுன்னா, இப்போ உதாரணம் நீர் சம்பந்தமா இருக்குது. இப்ப நீர்னா கம்பு, கம்பு வந்து குளிர்ச்சி. அப்போ ஒரு அதிகமான ஒரு உடம்பு சூடாயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், கம்பு தான் கொடுக்கணும். இப்ப கேப்பையை நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது ஹீட், ஃபயர். அது மாதிரி இந்த 9 தானியங்களும் இந்த 5க்குள்ள அடங்குது. அதாவது நீர்த்தன்மை உடையது, மண் தன்மை. மண் தன்மை என்னது,
எல்லாத்தையும் தன்னுக்குள்ள அடக்கிக்கிறோம். எது? மண்ணை பொறுத்தல என்னன்னா எதையும் தாங்கும் இதயம் உண்டு மண்ணுக்கு. நீங்க என்ன வேணாலும் சரி, குப்பைய போட்டாலும் ஏத்துக்கிறோம், விதைய போட்டாலும் ஏத்துக்கிறோம். அப்போ அது மாதிரி இந்த சிறுதானியங்களுக்கு ஒன்னொன்னுக்கும் ஒரு வலிமை உண்டு. அது பஞ்சபூதத்தினுடைய தத்துவத்துல இருக்கும். இந்த பஞ்சபூதங்கள் எப்படி மாறுது அப்படின்னா, ஒண்ணு இயற்கையா வரக்கூடிய காற்று. காற்றை வைத்து மாறுது. ஸ்பீட் ஆஃப் த விண்டு. அங்க உள்ள டெம்பரேச்சர். அதாவது என்டையர் குளோப்ல இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டமுடைய ஃபங்ஷனை பேஸ் பண்ணி இருக்குது. இப்ப எந்த மாரி சூழ்நிலையிலயும் வந்து இந்த இது வளரும். அப்ப இறைவன் இந்த பஞ்சபூதத்தின் தத்துவத்தின் அடிப்படையிலான அந்த உயிரினங்கள் உருவாக்கப்படுகிறது. ஆகவே இந்த சிறுதானியங்கள் நம்மளை வந்து காப்பாற்றப்படும் என்று அன்னைக்கே அவர் படைத்து விட்டார். ஆனால் அதை வந்து அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தக்கூடாது எல்லாம் அறிவு சார்ந்த சமுதாயமா இருந்து அதை பயன்படுத்தினார்கள். உள்ளறிவை வச்சு, நுண்ணறிவை வைத்து பண்ணார்கள். பிற்காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அது நெறைய இருக்குது. நீங்க ஃபுட் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா, ஃபுட் இண்டஸ்ட்ரிங்க ஒரு பெரிய மாஃபியாங்க. ஆனால் நீங்கள் அது தத்துவத்தை இருக்குது. நீங்கள் வந்து ஈவன் இன்னைக்கு வந்து நெறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் நெறைய இருக்குது. நீங்க ஒவ்வொரு இது மில்லட்ஸ் நீங்க அடிச்சு இப்ப உதாரணம் ஒண்ணு ராகி அண்டர் வாட் கேட்டகரி ஆஃப் எலிமெண்ட்ஸ் 5 எலிமெண்ட்ஸ்ல வருதுன்னு அடிச்சீங்கன்னா, அதனுடைய ரிசர்ச் வரும். இப்ப ராகி வந்து எந்த இதுல வருது? அது ஃபயர் டாமினன்ட்ல வருதா? இல்ல தண்ணீல வருதா? இல்ல காற்றுல வருதா? அப்படிங்கிறது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஒன்றுக்கு ஒன்று டிபெண்டன்ட் இன்டகிரேஷன் ஆஃப் பிளான்ட்ஸு, கண்ணுக்கு புலனாத நுண்ணுயிர்கள், அந்த அத பேஸ் பண்ணி தான் இருக்கு. பிளான்ட்ஸ், அனிமல். நீங்க வந்து என்விரான்மென்ட்ட வந்து பிரிக்கக்கூடாது. எல்லாம் சேர்ந்து அதாவது கிரீப்பர், மண்ணுல வரக்கூடிய புழு, பூச்சி, கண்ணுக்கு புலனாத பாக்டீரியா, வைரஸ், அதுல பாசிட்டிவ், நெகட்டிவ், அதாவது கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ் எல்லாமே இருக்குது. அப்ப கண்ணுக்கு புலன் நுண்ணுயிர்கள் தான் நம்மளை இயக்குதை விட அதிகமா, கண்ணுக்கு புலனாகின்றது அனைத்தும் அழிந்துவிடும். கண்ணுக்கு புலனாகாத புலனாகாத அனைத்தும் அது உணர்வாக தான் நீங்க உணர முடியும். அதுதான் நாம் ஆன்மா என்று நிறைய அது ஸ்பிரிச்சுவலா போனீங்க நிறைய விஷயம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி வரும்போது எல்லாத்துக்குமே பஞ்சபூதங்களின் தத்துவம் தான். அதே மாதிரி எல்லாத்தையும் டிசைட் பண்ணது 9 கிரகங்கள் தாங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது வந்து ஏன்னா இப்ப வந்து ஸ்பிரிச்சுவல் வித் அக்ரிகல்ச்சர். ஸ்பிரிச்சுவல் அக்ரிகல்ச்சர். இந்தியா இஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஞான பூமி. ஆகவேதான் நம்ம அந்த ஒரு பண்பாட்டு அறிவியல் என்று மறந்து விட்டோம். அதுதான் நான் அதுக்கான அறிவியல் வேறு, ஞானம் வேறு சொல்லல. அதை நீங்க ஒன்றுபடுத்துங்கள் என்று சொல்லுகிறேன். அதற்கான தகவல் நிறைய இருக்குது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்தந்த மில்லட்ஸ் எந்த தத்துவத்தில் இருக்குங்கிற ஷீட் இருக்கு. நான் ஐ வில் ஷேர் வித். ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். சார் இப்போ நீங்க இந்த மில்லட்ஸை அந்த என்வரன்மெண்டோட கனெக்ட் பண்ணீங்க. ஸோ நான் என்னோட சைடு என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ என்னோட பாடி நீங்க சொல்ற 50 எந்த மாதிரி கேட்டகரியில இருக்குது அப்படிங்க தெரிஞ்சாதானே சார் நான் அந்த மில்லட்டை நான் எடுத்துக்க முடியும். ஸோ அது எப்படி தெரியும் வந்து தெரிஞ்சுங்க. அது வந்து செக் பண்ணலாம். செக் பண்ணி எங்களுடைய இது சம்பந்தமான நாடி சாஸ்திரங்கள் பார்க்குறவங்களுக்கு அது சயின்டிஃபிக்கா நீங்க வந்து ஹீமோகுளோபின் எடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து எடுத்துக்கலாம். ஹீமோகுளோபின் பேஸை வச்சு நம்ம என்ன இதுல இருக்கு அந்த சைஸ் அண்ட் இதை வச்சு நீங்க எந்த இது டாமினன்ட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர் டேட்டா அண்ட் ரிசர்ச்லாம் இப்போ இருக்குது. நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து காமனா அலோபதி போயிட்டீங்கன்னா அவங்க ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க, அது உண்மை. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, இப்போ நீர் குணம் அதிகமா இருந்துச்சுன்னா இதெல்லாம் மாறும். ஒரு மனுஷனோட சூடு அதிகமா இருந்தா இப்படி வரும். பித்தம் இப்படி வந்தா இப்படி கபம் கட்டும் அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு இதுல வச்சு பண்றாங்க. நம்ம சாஸ்திர பிரகாரம் ஒரு இப்போ அடிக்கடி வாமிட் வருது அப்படின்னா அவனுக்கு என்ன ஒவ்வாமை. அப்ப அவனுடைய உணவுகள் எது இல்லை. அப்போ ஒவ்வாமை எப்போ வரும்? அப்ப எந்த ஒரு இது வருமோ பித்தம் அதிகமா இருந்துச்சுன்னா ஒவ்வாமை வரும். அப்ப பித்தம்னா என்ன? உடம்புல சேர அசிடிக். அப்ப அசிடிக் எதை சார்ந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுக்கும் குணங்களுக்கும் அந்த இது உண்டு. அதே மாதிரி எந்தெந்த குணம் உள்ளது அப்படின்னு இருக்குது. இப்ப திணை வந்து பாத்தீங்கன்னா ஃபயர். எது? அது நெருப்பு. அப்ப நெருப்போட எப்பொழுதுமே நீங்க நெருப்பு மட்டும் முழுங்கக்கூடாது. அதுக்கு தான் அந்த காலத்துல திணைக்கு அது சம்பந்தம் வச்சிருக்காங்க. திணைக்கு ஸ்தேனு, கருப்பட்டிக்கு வச்சிருக்காங்க. அதே மாதிரி கரும்பு ஜூஸ். எதெல்லாம் இயற்கையா கிடைக்கக்கூடிய இனிப்புத்தன்மை உள்ள அத்தனை ஜூஸ் அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். வெள்ளைச்சீனியை மட்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. இதுதான் வந்து தத்துவம். பட் இன்னைக்கு என்ன பண்றாங்க? நல்லா இனிக்குதுன்னு சொல்லி வெள்ளைச்சீனியை போட்டு கலந்து அடிக்கிறோம். கடைசியில் அது என்ன ஆயிடுது? சுகர் ஏறிடுது. லிவர், ஃபேட்டி லிவர், இந்த மாதிரி பல விஷயங்களை நாம தான் அதை அறியாமல் சாப்பிட்டு கெட்டு கத்துக்கிறோம். இதுக்கான விஷயங்களை என் தனிப்பட்ட முறையில் பேசுங்க. அதுக்கான பயிற்சிகளும் நாங்கள் கொடுக்குறோங்க.
அது வந்து செப்பரேட். அது மினிமம் வந்து 20 பேர் 30 பேர் சேர்ந்தா அதுக்குரிய பயிற்சி. ஒவ்வொரு டிவிஷனுக்கும் ஒரு பயிற்சி இருக்குது. ஆனா மினிமம் ஸ்ட்ரென்த் வந்து 30 பேர் இருந்தா தான் அந்த காஸ்ட் எஃபெக்டிவா பண்ண முடியும். அது குறைஞ்சாலும் பண்ண முடியாது மேக்ஸிமம். ஏன்னா இன்னைக்கு சென்னையில ஒரு ப்ரோகிராம் 100 பேருக்கு பண்ணோம்னா 2,00,000 ரூபா 3,00,000. அதே மாவட்டம்ல பண்ணோம்னா 1,50,000 ரூபா வருது. அதே நீங்க கிராமத்துல பண்ணீங்கன்னா வெறும் 30% முடிஞ்சிடலாம். அதனால எங்க எந்த மாதிரி ஆடியன்ஸ் எப்படியாப்பட்டவங்களுக்கு அதுக்கேற்றாப்புல தான் இப்போ இதுல வந்து நாங்க ட்ரைனிங் பண்ண போறோம். இப்போ ஃபார்ம் கேட்ல பண்றவருக்கு என்ன, நான் மேனுஃபேக்சரிங் பண்றேன்னா என்ன, போஸ்ட் ஹார்வெஸ்ட் நான் பண்றேன்னா என்ன, இப்படி அதே மாதிரி இல்லை நான் உணவு மட்டும் தான் உற்பத்தி பண்ண போறேன், எனக்கு வேற எதுவும் தெரியாது, நான் சமைக்க போறேன், நான் ஹோட்டல் வைக்க போறேன் அப்படின்னா அது அதுக்கான விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்குது. அது பிரகாரம் சரியான வழியில தவறில்லாமல் நாங்கள் கைட் பண்ணுவோம். இதுல வந்து 2 பேரும் மியூச்சுவல். தேர் இஸ் எவ்ரிதிங் வி ஹேவ் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பேஸ்ட் ஆன் த மெரிட் அண்ட் டிமெரிட். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கு நாங்க வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் இல்லாமல் எந்த திட்டத்தையும் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றதில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எந்த தொழிலுக்கு போனாலும் சரி, ஈவன் நீங்க சாப்பிட்டா கூட கேப்பன்னா கேப்பையினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அதனுடைய வீக்னஸ் என்ன, கேப்பைய த்ரெட் என்ன, அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, எல்லாம் சேர்ந்து நன்மை தீமை அனைத்து தெரிந்து தான் நீங்க போகணும். ஆகவே உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே ஸ்வாட் அனாலிசிஸ் இல்லாமல் எதையும் செய்ய போகாதீர்கள். அதை செய்து பாருங்கள், அதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும். சார் இப்போ பித்தம்ங்கிறது நீங்க அசிடிக் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இது வந்து நான் இப்பதான் கேள்விப்படுறேன். ஸோ இது மாதிரி கபம் அப்படிங்கிறதுக்கு என்ன, இது மாதிரி வேற என்னென்ன இருக்குது? பித்தம் வரும்போது உங்களுக்கு என்னென்ன ரியாக்ஷன் ஆகுது? இப்ப காய்ச்சல் வந்துருது, என்ன செய்தி? சில சளி, காய்ச்சல், இருமல் எல்லாமே வந்துருது. எதனால வருது? வடையும் போண்டாவும் நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? சரி, வடை போண்டா சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஆல்கலைன் ப்ராடக்ட் டெவலப் ஆகாது. ஆனா அதே சமயத்துல காய்கறி, கீரைகள், இந்த முளை கட்டியது சாப்பிடும்போது உங்களுக்கு நிறைய அசிடிக்கும் ஃபார்ம் ஆகும். அப்போ உடம்புக்கு தேவையான 80-20 ரேஷியோ பேலன்ஸ் பண்ணிடும். எப்ப பார்த்தாலும் சமைச்சு ஒண்ணு இதுல நான் இப்போ உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேங்க. உணவு என்பது உயிருங்க. உணவு என்றால் என்ன? உயிர். சமைக்கிறது என்ன? சாப்பாடு. சாப்பாடு என்பது நீங்க என்ன செய்றீங்க? உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றாற் போல உங்க உடம்புக்கு தேவையான உயிரணுக்கள் ஏற்றாற் போல சாப்பிடுறது எதுவும் கிடையாது. அதுதான் இயற்கை உணவுகள். அதாவது சமைக்காம சாப்பிடுறது, அதாவது அதிகமா குக் பண்ணாம சாப்பிடக்கூடியதெல்லாம் உணவு. நம்ம யாரும் இன்னைக்கு வந்து பாரம்பரியத்துல சாப்பிட்ட உணவை யாரும் இன்னைக்கு நம்ம சாப்பிடல. எல்லாம் நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த சாப்பாடு வந்து அது என்ன பண்றோம்? நல்லா குக் பண்ணி பொரிச்சு, அவிச்சு எந்த சத்தும் இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்த உணவுக்கும் சாப்பாடுக்கும் உள்ள அந்த 2 அர்த்தங்களை புரிந்து கொண்டாலே மனிதன் தன்னை காத்துக் கொள்வார்கள். அப்போ உணவு வேறு, சாப்பாடு வேறு. இப்ப நம்ம மனிதர்கள் சாப்பிடுறது சாப்பாடு. அது வந்து டிஃபரெண்டா இருக்கு. அந்த சாப்பாடு பேஸ் பண்ணி தான் உடம்பு வந்து ஹீட்டா இருக்கா, இல்ல குளிர்ச்சியா இருக்கா, மிதமா இருக்கா அப்படிங்கிறது. பித்தம் என்பது ஃபார் எக்ஸாம்பிள் சிலருக்கு ஏன் வந்து இஞ்சி, லெமன், தேன் கலந்து குடிக்க சொல்றாங்க சொல்லுங்க? அந்த ஃபேட்டி லிவர்ல போயிட்டு எக்ஸஸ் ஆன சில விஷயங்கள் அதை கிளீன் பண்ண முடியாது. ஏன் வந்து எவரி அரை மண்டலத்துக்கு ஒருக்கா அந்த காலத்துல மோர்லயும் கீழாநெல்லியும் சாப்பிட்டாங்க, கிளீன் பண்றது. ஏன் முசுமுசுக்களை சாப்பிட்டாங்க? நுரையீரல் கிளீன் பண்றது. அதே மாதிரி முசுமுசுக்கையும் சில சிறுதானியங்களை அவரவர்களுக்கு ஏற்றாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இது நுரையீரலை மறுபடியும் சுத்தம் பண்றதுக்கு எது, ஆஸ்துமா பிரச்சனை வராம பாதுகாக்கிறதுக்கு கல்யாண முருங்கை இலை மாதிரி நம்ம சிறுதானியங்கள்ல வந்து மாவு ரொட்டி ரொட்டி போடுவாங்க. எதுல? கேப்பையில இந்த மாதிரி வெத்தையில எல்லாம் அரைச்சு அதை போட்டு ரொட்டி சுடுவாங்க அந்த காலத்துல, கேப்ப ரொட்டி. சரி, அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அவங்க தெரியும். இப்போ நுரையீரல் வந்துச்சா, சுவாச கோளாறு வந்துச்சா, இல்ல ரெஸ்பிரேட்டர்ல பிரச்சனை ஆச்சா, எலும்பு பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னா அதுக்கான சத்துக்கள் எல்லாமே இன்னைக்கு நோட் அவுட் பண்ணப்பட்டு அந்த காம்பினேஷனை நீங்க வந்து உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இட் இஸ் நாட் டூ மச் குக்டா இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நீங்க அவிச்சது அதிகமா சாப்பிடுங்க. குக் பண்ணதுன்னா ஃப்ரை பண்ணது கிடையாது. சிறுதானியங்களை பொறுத்தவரை நீங்க அதிகமான எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. எண்ணெய் யூஸ் பண்ணா அது வந்து அந்த உணவு உங்களுக்கு சரியான உணவாக இருக்காது. ஆகவே தான் இதுக்கு நிறைய இருக்குங்க. அது தனியா பேசுங்க. எனக்கு நிறைய விஷயம் இருக்கு. நீங்க கேட்கறது வந்து சாதாரண சின்ன விஷயம் இல்ல. தேர் ஆர் சோ மச் பேப்பர் ஆராய்ச்சிகள் நிறைய இருக்கு. அது வந்து ஒரு தனி கடல். ஓகே சார், உங்க சைட்ல இருந்து டாக்குமெண்ட்ஸ் எதுவும் எங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுங்க, நாங்க கோ த்ரூ பண்றோம். பிளஸ் எனக்கு இந்த கபம்ங்கிறது அல்கலைன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கபம் எப்ப வரும்னா,
உடம்பு உங்களுக்கு ஒரு சிலருக்கு இப்போ ஃபயர் உடம்பு நிறைய ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது அது பேலன்ஸ் ஆயிடும். குளிர்ச்சி உடம்புக்கு வந்து ஓவரா ஹீட் ஆயிடுச்சுன்னா அந்த கபம் கட்டும். இப்போ கபம் என்பது என்னன்னா அது மிகுந்த குளிர்ச்சி அதிகமானாலோ ஒரு சில உடம்புக்கு குளிர்ச்சி அதிகமானாலும் வரும். ஒரு சில உடம்புகளுக்கு வெப்பம் அதிகமானாலும் வரும். அப்பதான் மைனஸ் அந்த ரேஷியோ வந்து மாத்துவாங்க. அப்போ பொதுவா வாத பித்தம் கபம் என்பது அதாவது காற்றுனால பிரச்சனை வர்றது, ஃபயர் அதாவது ஹீட்டுனால பிரச்சனை வர்றது, மறுபடியும் நமக்கு வந்து இதால பிரச்சனை வருது. எது அதாவது 2 விஷயம் இருக்கு இல்லையா? ஒண்ணு வந்து காஸ்மிக் ரேஸ், இன்னொன்னு வந்து மண்ணு. கிரகத்துல நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது என்பது அதான் நம்மளோட RNA, DNA நிர்ணயிக்கிறது சயின்ஸ்ல. அப்போ நிழல் கிரகத்திற்கும் பூமிக்கு டச் உள்ள கிரகங்கள் 7. இது வந்து ஆகாயத்தோட டச் உள்ளது ராகு, கேது. அதனாலதான் ராகு, கேது கிரகங்களுக்கு வந்து டிஃபரெண்டான விஷயங்கள் இருக்கு. அதுக்கு வந்து சிறுதானியங்களை ஒப்பிடுறாங்க. அப்ப இந்த மாதிரி காலங்கள்ல இப்படி இருந்தா இதை இப்படி சாப்பிடு, இது இப்படி சாப்பிடு. அப்ப நோய் வாய்ப்படுறதையும் அவங்க நிர்ணயிக்கிறாங்க. அப்ப நீங்க பிறந்த காலங்களை வச்சு நிர்ணயம் பண்ணுவாங்க. அந்த பிறந்த டேல என்ன டாமினேஷன் இருக்கு, அன்னைக்கு நீங்க பிறந்த அன்னைக்கு ஃபயர் டாமினேட்டட் டேயா இருந்தா அன்னைக்கு நீங்க வந்து ஹீட் உடம்பாக பிறக்கிறீர்கள். மிச்ச 4 இது வந்து 50%, இது 50%. இதுக்கெல்லாம் நிறைய ஆராய்ச்சி இருக்கு. சைனீஸ்ல எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம இந்தியாவில இருந்து போனதாங்க எல்லா விஷயங்களும். ஆனா அவன் வந்து பிராக்டிகலா பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு கொடுக்குறான். நம்ம வந்து தியரிட்டிக்கலா பேசிக்கிட்டே இருக்க முடியாது. தன்னை உணர்றதுக்கு எந்த விஷயம் நம்ம பண்றது இல்லை. அதிகமா பேசணும், செயல்பாடு கம்மிங்க. அவ்வளவுதாங்க. நிறைய பேசுறாங்க, நிறைய லிட்ரேச்சர் கொடுக்குறாங்க. அது எடுத்து அவங்க தனிப்பட்ட முறையில ஆராய்ச்சி பண்ணணும். அப்பதான் நீங்க வந்து நல்லது கெட்டது உங்களால புரிய முடியும். நான் இப்ப சொல்றது ஒரு டென்டேட்டிவ். நான் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், கைட் பண்ணுவேன். ஆனா நீங்க போய் அதை மறுபடியும் பண்ணி ரிசல்ட் எடுக்கும்போது அந்த உணர்வுபூர்வமான விஷயங்கள் உங்களுக்கு வருங்க ஐயா. ஆனா நான் சொல்வதெல்லாம் எனக்கு சரி என்று தோணுது. நான் சொல்வதெல்லாம் அதே நிஜம் இல்லை. இன்னொரு மனிதனுக்கு மாறும். எல்லா வியாதிகளுமே குணப்படுத்தக்கூடியது. ஆனா எல்லாருக்குமே அது குணமாகுமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். ஆனா எல்லா வியாதியும் குணப்படுத்த முடியும். எவ்வளவு காலங்கள்ங்கிறது வேறு. ஆனா அதுல எந்த பாகம் இல்லை. அவங்க கொடுக்குற ஒத்துழைப்பு வச்சுதான் நம்ம கொடுக்க போறோம். நன்றி ஐயா. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் யுவர் டைம். தேங்க்யூ. நன்றி திருமூர்த்தி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. ஒரு புதிய தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சி. பலரும் அறிந்தராத பல தகவல்கள் வழங்கப்பட்டன. குறிப்பாக உடலியல் மற்றும் மருத்துவியல் தொடர்பான தகவல்கள், சிறுதானியங்கள் மூலமாக குணப்படுத்தப்படும் பல்வேறு விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கிய டாக்டர் எஸ். முருகேசன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு சந்தேகங்களையும் கருத்துக்களையும் தெரிவித்து அனைவருக்கும் பல கருத்துக்கள் சென்று சேர உதவிய அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு 8:30 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.